ரீசெண்ட் டேஸில் வந்து கொலைகள் நிறைய நடக்குது. அதே மாதிரி தற்கொலையும் நடக்குது. தற்கொலை நடக்குதுன்னா எப்படின்னு இந்த கையை அறுத்துக்கிறாங்க, கழுத்தை அறுத்துக்கிறாங்க, தீ கொளுத்திக்கிறாங்க அப்படின்லாம். என்ன கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க, லைஃப்பில் வேறு என்ன இருக்குங்கிறாங்க, இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறேங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னால் வந்து ஒரே 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஏசி ஈசி எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பயங்கரமாக. அங்கே போயிட்டு எமர்ஜென்சி என்ட்ரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அங்கேயும் கூட ஏசி போட்டிருப்பாங்க ஃபஸ்ட் கிளாஸாக. அங்கே ஒரு சேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே போய் ஒரு 1 ஹவர் உட்காருங்க. அமைதியாக யார் யார் வர்றா போகிறா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். என்ன கண்டிஷனில் வர்றாங்க போகிறாங்கங்கிறத. கண்டிப்பாக அதை பார்த்ததுக்கப்புறம் லைஃப்பில் நீங்கள் சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை முழுசாக விட்டுருவீங்க. அங்கே ஒரு ஆர்கனுக்கும் ஒரு பொருளுக்கும், கைக்கும் காலுக்கும் கண்ணுக்கும் முகத்துக்கும் அவன் படுற வேதனையை பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆண்டவன் கொடுத்துருக்காங்கிறது அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 மாதமாக பார்த்துட்டு வரேன். லெட்ஸ் ட்ரை.